சொல்லுன்ற ஆன் பண்ணலாம். நந்தியாவில் இருக்கிறத சின்ன பத்துலன்னு சொல்லு. சின்ன பத்துலேருந்து தான். சின்ன பத்து செல்லூர்லேருந்து சொல்லு. செல்லூர். நான் பிறந்து வந்ததெல்லாம் மெட்ராஸு. அப்புறம் செல்லூருக்கு போனோம். செல்லூருக்கு போட்டு எனக்கு 5 வயசு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அங்கே இருந்தேன் 15 வயசு வரைக்கும். அப்புறம் கல்யாணம் பண்ணி நமக்கு நான் வந்துட்டேன் மெட்ராஸுக்கு இங்கே. அப்புறம் நாங்கள் நந்தியாவில் இருந்தோம். நந்தியாவில் வந்து 2-3 குழந்தைகள் பிறந்துட்டாப்போ. மோகன், ராஜு, மோகன், பானு பிறந்தப்போ எனக்கு உடம்பு வந்துவிட்டு. என்ன நான் கூட எதிர்கேன்னா ஏண்டா பேசு. உடம்பு வந்துவிட்டு ஒரே இருமின்னு இருப்பேன். நான் இப்படி இருக்கிறத ஒரு நாளைக்கு ராத்திரி தூங்கத்த எங்கள் அம்மா வந்துருந்தா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்துருந்தா. அப்போது எனக்கு அந்த ஊரில் எங்கள் செல்லூரில் ராகபெருமாள்னு இருந்தார். அவர் வந்துட்டார். ராத்திரி சொப்பனத்தில் எங்கள் அம்மா வந்து எடுத்துன்னு போயிட்டார். எங்கள் அம்மா இல்லை, காணும். உள்ளே யாரோ இருக்கா, நான் உள்ளே போக மாட்டேங்கிறேன். அப்போது எங்கள் அம்மா வரைய எனக்கு கோபம் வருது. அப்போது எங்கள் அம்மாவை கேட்குறேன், நீ தானே என்னை பெற்றவோ? ராத்திரி ஒன்று யாரோ தூக்கின்னு போயிட்ட மாதிரி நான் கண்டேன். இல்லைடி நான் தாங்கிறா எங்கள் அம்மா. அப்புறம் நந்தலூரில் இப்படி இருக்கிறதே ஒரு நாள் டிஎம்ஓ வந்தார், ஆஸ்பத்திரி டாக்டர் வந்து எனக்கு பார்த்துட்டு இரும்புறது. இந்த அம்மாவை எஸ்ஐ இருக்கணும், குண்டக்கல் வாங்குவோன்னு சொன்னார். அப்போது தாத்தா என்ன அழிச்சுட்டு குண்டக்கல் போனார். போனால் அங்கே எனக்கு டிபி வந்துடுத்து. வந்துருக்கு, உங்களுக்கு மருந்து சப்ளை பண்ணுறோம், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். அதுக்குள்ளே எங்கள் அம்மா என்ன பண்ணால் தெரியாத லெட்டர் எழுதி மெட்ராஸுக்கு போஸ்ட் பண்ணி பிள்ளைய வர சொல்லிட்டா. பெரிய பிள்ளை சொந்தாண்ட எங்கள் அண்ணா வந்தோம். அந்த விட்டு என்னை அழைச்சிக்கிட்டு மெட்ராஸுக்கு போய் அங்கே வந்து கொஞ்சம் அந்த மருந்தெல்லாம் கொடுத்து எனக்கு ரொம்ப பவர்ஃபுல் மருந்தெல்லாம் அந்த ரயில்வே டாக்டர் கொடுத்து பைத்தியம் முடிக்கிற மாதிரி பண்ணிட்டான். எப்போ பாரு சாமி இருப்பேன், உள்ளே போக மாட்டேன்பேன், பயந்துக்கிட்டு இருப்பேன், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மெட்ராஸுக்கு போனவிட்டு அந்த டாக்டர் சொன்னார், இந்த அம்மாவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் மருந்து, அதனால்தான் அப்படி பேசியிருக்காங்க. 3 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இந்த அம்மாவுக்கு தேவையாக போயிடுவோன்னு சொல்கிறேன். சரின்னு சொல்லிவிட்டு சந்தானமாக எங்கள் அண்ணா ஆயிடுச்சுன்னு போய் டாக்டர் வர சொல்லி வீட்லேயே வைத்தியம் பண்ணான். பண்ணி 30 இன்ஜெக்ஷன் போல் ஆச்சு. அப்புறம் வயிற்றில் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் இந்த அம்மாவுக்கு. வயிற்றில் இன்ஜெக்ஷன் கொடுத்தா தான் தேவையாகும் அப்படிங்கிற. வயிற்றில் தொப்புள்கிட்ட இன்ஜெக்ஷன் கொடுத்தா அது ரொம்ப வலிச்சுது எனக்கு. 2-3 நாள் 3 இன்ஜெக்ஷனுக்கு ரொம்ப வலிக்கும். அப்புறம் சரியாயிடும்னார். அதே மாதிரி ஆயிடுச்சு. 3 மாதம் ஆன உடனே நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி சாப்பிட மாட்டேன். ஒரு நாளைக்கு 6 அழாக்கு பால் சாப்பிடுவேன், 2 ஆப்பிள், முட்டை கூட குடித்தேன் 3 மாதத்துக்கு. முட்டை குடித்து இந்த ஆப்பிள் 2 சாப்பிட்டு பால் 6 அழாக்கு சாப்பிட்டா உடம்பு தெரிச்சு போயிடுது. உடம்பே இல்லை, தேவையாயிடுது. அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து நான் நந்தலூருக்கு பானுவத்தி அழிச்சுட்டு குழந்தைய அழிச்சுட்டு அஞ்சலையை அழிச்சுட்டு எங்கள் ஊர் கூடி அனுப்பிச்சு. அவன் அஞ்சலியை அனுப்பிச்சுருந்தா. அஞ்சலை வந்து என்னோட கூட நந்தியாவில் இருந்தா. அதெல்லாம் ஊசியை பற்றி சொல்லு. ஊசி என்ன ஊசி? அங்கே ஏதோ அந்த ஊசி யாரும் பார்க்கக்கூடாது. ஆனால் அந்த ஊசி போட்டேன் வயிற்றுல தொப்புள்கிட்ட போட்டுக்கணும். ராகபெருமாள் வந்துருக்கார். ராகபெருமாள் வந்து ஆனால் அந்த டைம் ராகபெருமாள் சொல்கிற 6 குழந்தைகள் உனக்கு
அப்படின்னு சொல்கிறான் எனக்கு அப்படிங்கிறேன் எங்கள் அம்மா கிட்ட. அது மாதிரி பாரு 6 வண்டிகள் அரட்டை பெரட்டை பண்ணிட்டு ராவபெருமாள் வரார், ராவபெருமாள் வரார். அப்புறம் மெட்ராஸுக்கு வந்து உடம்பு தேவையாகி போயிடுச்சதே புனர்ஜன்மம். அப்புறம் நந்தலூரில் போய் குற்றம் பண்ணியிருந்தேன். அப்படி ஏதோ ஒரு உடம்பு வந்துட்டு இருக்கும் எனக்கு. அடிக்கடி ஏதோ ஒன்று வரும். நந்தலூர்லேருந்து நம்ம எங்கே வந்தோம்? நந்தியாவில் நந்தலூர் வந்தோம். நந்தலூரில் ராமன் 6 மாதம் வாழ்ந்த 20 வருஷம் இருந்தோம். அவங்க அப்பா மோகன் ஒரே வருஷம் பண்ணுவோம். தாத்தா அடிப்பா. அம்பத்தூர் போய்தான் அவன் தாத்தா வந்துருக்கோம். சீனிப்பழத்தெல்லாம் சாப்பிடுவோம். ஓவல்ட்டி நான் சாப்பிட்டு வருஷம் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் வந்து சரி எங்கள் அண்ணா ரொம்ப செஞ்சுருக்கான் எனக்கு. அப்புறம் என்னடி சொல்லணும்? அப்புறம் என்ன? அதான் அப்புறம் என்ன எங்கள் பற்றி சொல்கிறேன். இப்போ சொன்ன வரைக்கும் போருமா? அப்புறம் சொல்கிறேன்.